மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் என்னோட வணக்கம். என்னோட தமிழ் கொஞ்சம் பேட், அதனால நான் எதுவும் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசல, நீங்கள் மகிழ்ச்சி எடுங்க எல்லாரும். சார் தமிழ்ல தான் சார் நான் பேசுகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். அடுத்தது என்னோட அம்மா அப்பா, அப்புறம் என்னோட அன்பா இருக்கிற எல்லாருக்கும் என்னோட நன்றி. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு நன்றி சொல்ல வேண்டியது தெய்வா பிரியா, என்னோட ஃப்ரெண்டு ஷூட்ஸ்ல நான் பார்த்துருக்கேன். அவள் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வரதா ஒரு ஆடிஷனில் இருக்க ப்ளஸ் ஒன் ஸ்டூடெண்ட் மாதிரி கேட்குறாங்க. நான் சொன்னேன் என்னை எடுக்க மாட்டாங்க, ப்ளஸ் ஒன் ஸ்டூடெண்ட்னாலும் ரொம்ப ஹைட்டாக கேட்பாங்க. பிகாஸ் நான் வந்து ஹைட் இல்லாத ஒரு காரணத்தில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ நான் வரல, சும்மா எனக்கு ஆடிஷன்னா அவள் சொன்னோம் யூஆர் ஆப்ட் டு தட் பர்டிகுலர் கேரக்டர் வாங்கன்னா நான் வந்தப்போ வந்து வில்லியம் சாரும் சுமன் சாரும் வந்தாங்க. அவர் முன்னாடி ஒரு பர்டிகுலர் திங் பர்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க. பண்ணால் அவர் செலக்டட் ஓகேன்னு சொன்னாங்க. அப்போது நான் நம்பல, மேபி நாளைக்கு கூட இல்லை இன்னொரு பொண்ணை போட்டுட்டு பரவாயில்ல ஆயிட்டுலாம் எதுவும் சொல்லுவாங்கன்னா நான் எதுவும் பிளே பண்ண மாட்டேன். சினிமா அது மொமெண்ட் நடிச்சு கட்டு எடிட்டிங் முடிஞ்சு வந்ததான் நம்புறேன்னு அளவுக்கு வந்து பட்டு நிறைய வாட்டி. ஸோ வந்து அடுத்த நெக்ஸ்ட் ஆடிஷன் போனால் அடுத்த நாளே ஷூட்டிங் தோடு. அப்போ நான் அப்பா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது. அண்ட் இதில் வந்து ஒரு ரேப் சீன் இருந்தது. யோகணும் அப்போ நான் சொன்னேன் சார் நான் ரேப்னா நான் பண்ணல சார், எனக்கு அதெல்லாம் பயம் அப்படின்னு. அப்போது டிரெக்டர் சாரும் வில்லியம் சாரும் சொன்னாங்க இன்னும் அந்த மாதிரி எந்த சீனும் நாங்கள் காட்ட மாட்டோம், ஜஸ்ட் ஒரு என்ட்ரி அவுட் அவ்வளோதான். ஆனால் நான் சொன்னேன் சார் அப்புறம் அங்கே வந்துட்டு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அவர் சொன்னால் சொல்ல மாட்டாங்க. பட் நான் பிலீவ் பண்ணலை, அங்கே வந்து எதாவது சொல்லணும். ஆனால் இவங்க வந்து எப்படி எங்கிட்ட ப்ராமிஸ் பண்ணாலோ அப்படியே தான் எடுத்தாங்க. அதுக்கு எனக்கு டிரெக்டர் சாருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் எனக்கு ரேப் பண்ண மாதிரி வந்து 2 அண்ணாக்கள் பாருங்க, சதீஷ் அண்ணா வெங்கடேஷ் அண்ணா, அவங்களும் என்கிட்ட ரொம்ப எனக்கு அந்த சீன் முடிச்சிடு, ஜஸ்ட் ஒரு சின்ன சீன் தான், அது முடிச்சிட்டு கூட சதீஷ் அண்ணா வந்து எனக்கு காலெல்லாம் ஃபீட்டில் டச் பண்ணிட்டு சாரி மாடல் சார் தட் வாஸ் ஸோ சூப்பர். எனக்கு ஓ மை காட் அப்படி ரொம்ப அதனால நான் இன்னும் சொல்லுவேன் அந்த மாதிரி அவங்க சொன்னாங்க. அண்ட் வேறு யாருக்கு நன்றி சொன்னால் ப்ரொடக்ஷன் தான் எனக்கு டீ கொடுத்தானால இருந்து எனக்கு ரொம்ப நான் ரொம்ப டீ பைத்தியம். கேமராமேன் சார் வில்லியம் சார் நோட் பண்ணல. அதான் ரீடேக்குன்னு அந்த ரேப் சீனெல்லாம் எடுக்கலாம். ஒக்கட்டிக்கலாம் ஓகே சொல்லிட்டாங்க சார். அண்ட் இந்த அண்ணாக்கள் கூட நிறைய வாட்டி ரேப் சீனாக சில பேர் நிறைய வாட்டி பண்ணுவாங்க, அவங்க 3 வாட்டி பண்ணாங்க. அண்ட் யாஸ்மி சாரி ஆல்சோ. அண்ட் என்ன சொல்கிறது, இன்னொன்று எனக்கு சாரிக்கிட்டே நான் இப்போ என்னோட ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் இங்கே வந்திருக்காங்க. அவர்கிட்ட நான் சொன்னேன் நான் முதல் சென்னை வந்தப்போ பிரசாத் ராவல் டேரக்டர் மீட் பண்ண போனேன், நான் ஓடிய வாங்கிச்சிட்டேன். அப்போ சார் மேடையில் இருந்தாங்க. ஆமாம் நான் அப்புறம் வந்து சார்கிட்ட சார் இப்படி நடிப்பேன் அப்படின்னு சொல்லி சார் எனக்கு நம்பர்கள் கேட்டேன். சாரோட அசிஸ்டன்ட் எனக்கு நம்பர்லாம் எடுத்துக்கோங்க சார். அப்போது இப்போ நான் வந்து ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஒரு லீட் ரோலெல்லாம் நடிக்கிறது. பிகாஸ் எங்களுக்கு தெரியும் நான் இப்போ நிற்கிறதே ஒரு 3 இன்ச்சில் நிற்கிறேன் சார், ரொம்ப ஹைட் கம்மி. எனக்கு ஃபஸ்ட் டைம் லீடு பண்ண ஒரு கேரக்டர் கிடைச்சது இந்த ஷார்ட் ஃபிலிம். அது கொடுத்த என்னோட கடவுளுக்கும் என்னை செலக்ட் பண்ண வில்லியம் சாருக்கும் சுமன் சாருக்கும் ரெஃபர் பண்ண திவாக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்ன சொல்றேன், அப்போ நான் நினைச்சேன் ஃபர்ஸ்ட் படத்தோட இந்த மாதிரி ஆடியோ லான்ச் ட்ரெயிலருக்கு சார் வந்து ஐ தாட் நான் ஃபர்ஸ்ட் டைம் சென்னை வந்தப்போ சார் தான் இருந்தாங்க. ఇక్కడ இப்போ நான் நிற்கும் போதும் சார் இந்த மேடையில் இருக்கிறேன்றது எனக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நான் தேங்க்யூ பண்ணுறேன். அண்ட் எவ்ரிபடி இப்படி சொன்னல டெக்னீஷியன்ஸ் எல்லா அண்ணாரும் எங்கிட்ட நல்லா தான் பிஹேவ் பண்ணாங்க. என்னை வந்து ஹைட்டு கம்மின்னு யாரும் கலாய்க்கல இந்த ஒரு ஷூட்டில் அவ்வளோதான். அப்புறம் என்னோட நான் வந்து இந்த இன்விடேஷன் போட்டப்போ எங்கே நடக்குதுன்னு கேட்டு வந்த ஜானகி மேடம் ஒரு நிமிஷம் எழுந்துங்க. ஜானகி மேடம் வந்து ரொம்ப பக்கத்துலேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க அவங்களுக்கு. அப்புறம் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் டெரிக் அங்கே நிற்கிறாங்க. டெரிக் கை கட்டுங்க. டெரிக் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். நான் ஒரு ஃப்ரெண்டுக்கு அவார்டு கிடைக்கும் போது பாராட்டத்துக்கு வந்த 2 பேருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் வில்லியம் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறோம். இதுக்குன்னு அவங்க ஃபோன் பண்ணி எனக்கு இந்த மாதிரி சொல்லியிருக்கும் போது நான் சார் நான் வரேன்னு சொல்லிட்டு சுமன் சார் மீட் பண்ணியிருக்கோம். அப்புறமா சார் சுமன் சார் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க சார் உங்கள் வீட்டில் உங்கள் பக்கத்து வீட்டில் பொண்ணுக்கு இந்த மாதிரி இந்த சீன் நடக்குது, அப்போ நீங்கள் என்ன மாதிரி ரியாக்ட் வேணும், ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக வேணும், ரொம்ப ஆக்ரோஷமாக வேணுமான்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி சார் நான் பண்ணுறேன் சார்ன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் கண்ணீரில் அந்த மாதிரி ரொம்ப ஆக்டிங் பண்ணி அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்துச்சு. எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு பேசுது. இது ஃபர்ஸ்ட் டைம் நான் பேசுது. வில்லியம் சாருக்கு சுமன் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிட்டு நாங்கள் நந்தினி மூலியமா தான் இந்த இதுக்கு வந்தோம் நடிக்கிறதுக்கு. நாங்கள் நிறைய ஷார்ட் ஃபிலிம் மூவிலாம் பண்ணியிருக்கிறோம். சன் டிவியில் நந்தினி சீரியலில் நான் ஃபுல்லாகவே ஆக்ட் பண்ணியிருக்கேன். 2-3 வருஷமா சன் டிவியில் ட்ராவல் பண்ணேன்.
ஆனா இப்படி ஒரு ஷார்ட் பிலிம் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கல. சாதாரணமா தான் நடிக்க வந்தேன். அது வேற டைரக்டர் சார் உங்களுக்கு நடிக்க வருமாமா உங்களுக்கு சார் வேணா நடிக்கிற பாருங்க சார் பார்த்தோம் எம்மா என்னம்மா இப்படி பண்றீங்க அப்படின்னு. ஆனா ரொம்ப எஃபெக்ட் போட்டு எங்களை ரொம்ப என்கரேஜ் பண்ணாரு. சாரும் ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா நாங்க வந்து ஒரு திருநங்கையா மாறி எங்களால குழந்தைதான் பெத்துக்க முடியாது. எந்த ஒரு பெண் குழந்தையும் நாங்க எங்க குழந்தை மாரி வளர்ப்போம். என் அக்கா பிள்ளைங்களாம் என் சொந்த குழந்தையா பார்ப்போம். அப்போ அவர் சொல்லும் போது உங்க வீட்டு குழந்தைக்கு இது மாதிரி ஆச்சு என்னமா பண்ணணும் சார், விட மாட்டோம் சார், ஏன்னா கோர்ட்டு கேஸ்ன்னு போனா வெளியே வந்துருவானுங்க, இதுக்கு உங்களோட தீர்ப்பு எப்படிமா இருக்கும் பாருங்க சார் ஆக்ஷன்ட்டு அவ்வளோ ஒரு ஆக்ரோஷமா பண்ணியிருக்கிறோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷப்பட்ட இந்த இது பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மேடையில் அமைந்திருக்கும் அனைத்து ஜாமுகங்களுக்கும் எனது உள்ளம் கலந்த நன்றிகள். அண்ட் ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை துறையினருக்கும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்ததற்கு மிகவும் நன்றி. த லாஸ்ட் பஸ் ராகவேந்திரா ஃபிலிம்ஸ் பிரைவேட் லிமிடெட் டிரெக்டட் பை டைரக்டர் சுமன். இது வந்து சராசரியா வந்து ஒரு ஃபேமிலியில ஒரு அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் இடையில நடக்கிற ஒரு சின்ன சின்ன சண்டை, டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ்வலாவே கடந்து போக ஒரு சண்டை தான். அதை வந்து டீனேஜ் பசங்க எப்படி எடுத்துக்கிறாங்க, அதனால என்ன விளைவுகள் எல்லாம் அவங்க சந்திக்கிறாங்க, அந்த பசங்க படுற கஷ்டத்தை பார்த்து நாங்க as a parent நாங்க எப்படி எல்லாம் துடிக்கிறோங்கிறது தான் இது பிரதிபலிக்குது. ஸோ ரொம்ப நல்ல வாய்ப்பு. இதனால எங்களுக்கு நிறைய அவார்ட்ஸ் கிடைச்சிருக்கு. இதுல மதர் ரோல் பண்ணதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இந்த வாய்ப்புக்கு ஃபர்ஸ்ட் நாட் போட்டது டிஓபி வில்லியம் சார். என்னோட கமண்டவன் லவ் ஸ்டோரியில நான் ஹீரோயின் மதரா பண்ணிட்டு இருக்கேன். அந்த படத்தோட டிஓபி தான் மிஸ்டர் வில்லியம்ஸ். அவர் வந்து என்ன சூஸ் பண்ணதுக்கு முதல்ல அவருக்கு தேங்க் பண்ணணும். அண்ட் என்னோட பொட்டன்ஷியலை வெளிக்கொண்டு வந்தது ஆப்வியஸ்லி டைரக்டர் சுமன். அவர் வந்து எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்கலன்னா நான் அந்த மாதிரி பேசி நடிச்சு இவ்வளவு நாளா அந்த படத்தை கொண்டு போயிருப்போமாங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஸோ எங்களோட பொட்டன்ஷியலை வெளிக்கொண்டு வந்ததுக்கு டைரக்டர் சுமனுக்கு என்னோட நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் என்டையர் க்ரூ எல்லாரும், நீங்க நல்லா பண்றீங்க, நாங்க நல்லா பண்றீங்கன்னா எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணாங்க. அண்ட் இதுக்காக ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ்க்கும் எங்களோட மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். மை பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் தீஸ் பீப்புள். தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இதில் நடித்த நடிகர்களுக்கும் குறிப்பாக கேமராமேன் சார் நான் சிரிப்பை குழந்தைத்தனமாக சிரிக்கிறேன். அதான் நட்பு நிறையா இருக்கு. ஏன்னா அந்த கெட்ட எண்ணம் இருக்காது மனசுல, அதனால சிரிப்பு அப்படி இருக்கு. அதனால உங்கள் டைரக்டராக வந்து அற்புதமாக பண்ணியிருக்கீங்க சார். சூப்பர் சார். நிறையா படம் நீங்கள் சேலஞ்ச் பண்ணி பண்ணணும். இப்போ மிகப்பெரிய டைரக்டர் அரவிந்த் சார் இருக்காங்க. அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமை உள்ள டைரக்டர். அவர் நான் எப்பவும் மதிப்பேன். அவர் வந்திருக்கிறதுக்கு உண்மையிலே அவங்களுக்கு கை தட்டணும். ஏன்னா அவர்லாம் அவருடைய விஜயம் இல்லைங்க, எந்த இருந்தாலும் சரி அவர் முதல்ல நிற்பார். நிற்கிறது மட்டும் இல்லை, உதவி என்ன பண்ண முடியும் அதை பண்ணுவார். அந்த அவருக்கும் நன்றி வந்து வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அப்புறம் வெங்கட் அவர் வந்து ரொம்ப அவர் கையெழுத்து போடுங்க, கையெழுத்து தட்டுங்க. அவர் தான் உங்களை அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு, அதெல்லாம் காலையிலேருந்து அவ்வளோ ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகே. அப்புறம் அம்மா கேரக்டர் பண்ணவங்க விஜயபுலன்னே சொல்லிட்டாரு, நிறைய ஒரு ரவுண்டு வருவாங்க, நீங்கள் வரணும்னு நானும் மனசார வேண்டிக்கிறேன். அப்புறம் வந்து அப்பா கேரக்டர், அவர் நல்லா அற்புதமாக பேசுறீங்க, நல்லா நடிச்சிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். மியூசிக் டைரக்டர் வந்து சின்ன பையன் மாதிரியே இருக்காரு, ஆனால் தாடி மட்டும் வெள்ளையா இருக்கு. என்னடா தாடி மட்டும் வெள்ளையா இருக்கு அப்படின்னு பார்த்தேன். பட் ஆனால் நல்லா வரணும் சார். உண்மையிலே ஒரு இளையராஜா சார் அப்படி தான் அவங்கள பார்த்தா வந்தார். அது மாதிரி வருதுக்கு வாங்க, நல்லா வர வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த பாப்பா வந்து பேசுனாங்க, நான் உயரம் கம்மியாக இருக்கேன், என்ன ஓகே பண்ணுவாங்களா இல்லையானே. குள்ளமாக இருக்குது ஜாக்கி சார் தான் உலக ஆக்ஷன் ஹீரோ நம்பர் 1. குள்ளமாக அந்த ப்ரூஸ்லி தான் வந்து நம்பர் 1 ஆக்ஷனில் உள்ளவர். புரட்சித்தலைவர் எம்ஜிஆரும் குள்ளம் தான், நான் கூட குள்ளம் தான். அதனால திறமை தான், நீங்கள் நல்லா நடிச்சிருக்கீங்க. உண்மையிலே இது பேசுறதுக்கு எவ்வளோ நாள் ட்ரைனிங் பண்ணீங்க இல்லையா? சரி சரி, அடி பின்னி தட்டிங்க தான் கேட்டேன். நான் தான் ட்ரைனிங் பண்ணாங்களான்னு கேட்டேன். அந்த அளவுக்கு பண்ணீங்க, நல்லா பண்ணீங்க. அது அவங்களும் ட்ரைனிங் பண்ண மாதிரி தான் பேசுனாங்க. இல்லை நல்லா பேசுறீங்க, அது தம்பி பேசினாரு. இவரும் நல்லா வில்லன் நடிக்கிறது நல்லா பேசினாரு. நீங்கள் ரேப் பண்ணது தான் கட்சி பண்ணாங்க. பார்த்தேன் வந்தோடனே என்னால் கழுத்த வாயை போட அது சிங்கம் மாதிரி வாயை பிறந்துட்டு இருக்காங்களா, கடிச்சது யாருன்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன். என்ன சொன்னாங்க, அதோ இருக்காங்க பாருங்க அவங்க. நாங்கள் உண்மையில நல்லா நடிச்சிருக்கீங்கம்மா. உண்மையில முரளி என்ன சொன்ன மாதிரி நீங்கள் வந்து எந்த இடத்துலையும் தவறான ஆள் கிடையாது. நீங்கள் வந்து கடவுள், உலகத்திலே வந்து கடவுள் மட்டும்தான். நீங்கள் யாராலும் இருக்க முடியாது. என்னை பொறுத்தவரைக்கும் நான் வந்து அந்த செங்கல்பட்டுக்கிட்டே இருந்தாங்க, அப்போ நான் 300 பேருக்கு அப்போ அரிசியை வாங்கி கொடுத்துக்கிட்டே இருப்பேன். கொரோனா கூட நான் கொடுக்கல, அவங்களாம் கேட்காங்கன்னு தெரியல.
நீங்கள் ரொம்ப நல்லவங்க, அதான் உண்மையான விஷயம். அர்த்தநாரீஸ்வரர் யார்? சிவன். அந்த சிவனே நீங்கங்க. உலகத்தில் எங்கேயாவது சிவனை பார்க்க நீங்கள் உங்களை தப்பாக நினைக்கவே நினைக்காதுங்க. நாங்கள் இருக்கோங்க, அவங்க அண்ணன்லாம் நாங்கள் இருக்கோம். நாங்கள் அதாவது யாரோ 4 பொறுக்கி இருக்க தான் செய்வோம், மற்ற எல்லாம் நல்லவங்க தான். உங்களை நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் நாங்களாம் வேண்டுவோம். ஏன்னா எந்த இடத்துலையும் நீங்கள் வந்து மக்களுக்காக போராடிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரியும் நிறைய இடத்துல நீங்கள் மக்களுக்காக போராடுறீங்க, அது வெளியே தெரியாது. இன்னைக்கு வந்து அரசாங்கம் வெளியாக கொண்டிருக்கு. நீங்கள் தைரியமாக நிமிர்ந்து நில்லுங்க, யாருக்கும் குடிஞ்சு செய்யாது, நிமிர்ந்து நில்லுங்க. நிச்சயமா உங்களால் நிறைய பேர் உதவி பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து நிறைய திருநங்கைகள் வந்து எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருக்காரு. அதனால நீங்கள் யாரும் அதுக்கு சங்கடப்படாங்க, நாங்களாம் உங்கள் கூட இருக்கணும்னு நினச்சிங்க. அதே மாதிரி சத்யா, அன்பு தம்பி சத்யா காலையிலேருந்து வந்து உட்காந்து இதாகிட்டாரு. அது மாதிரி எல்லாருக்கும் வந்திருக்கவங்க அனைவரும் வணக்கம். முதல்ல குறிப்பாக இந்த லாஸ்ட் பஸ், அது மட்டும்தான் எனக்கு புரியல. லாஸ்ட் பஸ்ஸுன்னு என்ன சார்? கடைசி பஸ், நைட்டில் கடைசி பேர். ஓகே, நைட்டு கடைசி பஸ்ஸில் ஏறக்கூடாதுங்கிறது. ஏன்னா வரலாம் வரலான்றாரு. ஆனால் நல்லா நடிச்சிருந்தாங்க, எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. இந்த பாப்பா டைலாக் பேசும்போது நான் பயந்துட்டேன். சந்திரமுகி மாதிரி ஒரு டைலாக் பேசுகிறேன் அவங்க அம்மா கிட்ட. என்னடா அப்படி? ஏன்னா விஜய் டிவியில் ஒரு நிகழ்ச்சி பார்த்தேன். அதில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பாப்பா இன்னைக்கு கூட எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருந்தாங்க. ஏதோ ஒரு ஆண்கிட்டலாம் பழகிட்டு கல்யாணம் பண்ண அவசியம் இல்லை, நாங்கள் எவ்வளோ பேர் பிடிக்குமோ அதை பண்ணோம், அது எங்களுக்கு உரிமை இருக்குன்னு சொன்னாங்க. அதை நான் பார்த்தேன். இந்த பார்த்துட்டு வந்தால் கரெக்டாக அவங்க பயங்கர கத்தி பேசுகிறாங்க. என்ன அது அப்படின்னு நினச்சேன். எல்லாருக்கும் உரிமை இருக்குது, யாருக்கும் உரிமை இல்லை. ஆனால் ஒழுக்கம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ஒழுக்கம் தான் உலகத்தில் மிகப்பெரிய சிறந்த ஒழுக்கம். ஒழுக்கம் யாரும் ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. எவ்வளோ சரி, நான் கூட 74 வயசு சின்ன வயசு பையன் மாதிரி இருக்கேன்னாக்கா டீ சாப்பிட மாட்டேன், வெத்தலை போட தண்ணி அடிச்சது கிடையாது. எந்த கெட்ட பழக்கம் இல்லாமல் நான் 200 வயசு வரைக்கும் நான் இருப்பேன். ஏன்னா அதுக்கு காரணம் ஒழுக்கம். இந்த பாண்டு வின், பிறந்தது ஜெயிப்பதற்கு. யாரோ பேசுகிறாங்க நம்ம ஜெயிச்சே தீர்வோம், யார்? நீங்கள் தான் பேசுங்க. நீங்கள் தான். இந்த பாண்டு வின், ஜெயிப்போம். ஏன்னா உலகத்தில் 84 லட்சம் பிறவி இருக்கு. 84 லட்சம் பிறவியில் லாஸ்ட் பிறவி மனித பிறவி. அந்த மனித பிறவி தெய்வ பிறவி. அதில் திருநம்பி திருநங்கைகள் அர்த்தநாரீஸ்வரர் எல்லாருமே இருக்காங்க. அத்தனை பேரும் தெய்வ பிறவிகள். அதான் உண்மை. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம பண்ணுற நல்லதை வச்சுக்கிட்டு நம்ம எங்கே போகிறோங்கிறது நமக்கு தெரியும். நானா சித்தராத போவோம். இதுக்கப்புறம் பிறவி கிடையாது. பிறவினா நம்ம என்னென்ன கெடுதல் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த புழுவாவோ பூச்சாவோ வண்டாவோ பண்ணியாவோ நாயாவோ பிறப்போம். ஆனால் தவறு செய்யாமல் நம்ம வாழ்ந்தோம்னா நிச்சயமாக நமக்கு சொர்க்கத்தில் இடம் உண்டு. அந்த சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு தான் நம்ம மனிதனாக பிறந்திருக்கோம். 120 வருஷம் எல்லா மனிதருக்கும் ஆயுள். அந்த ஆயுளை நீட்டிக்கிறதுக்கு தான் திருமூலரையா இருக்கட்டும், போகரையா இருக்கட்டும், எல்லாம் பல 1000 ஆண்டுகள் வாழ்ந்தது, இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கிற சித்தர்கள். அதுதான் வாசி யோகங்கிறது நமக்கு வந்து சித்தர்கள் சொல்லி கொடுத்தது. அது நிறைய பேர் பண்ண முடியாது. ஏன்னா பொறுமை இருக்கணும். பொறுமை இருந்தால் தான் அதை பண்ண முடியும். பணம் பணம் பணம்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. பணம் தேவை தான், ஆனால் தேவைக்கு மட்டும்தான் பணம் தேவை. அடிக்கி சுடுகாட்டுக்குள்ளே அடக்கி வைக்கிறதுக்கும் இந்த இதில் அடிக்கி வைக்கிறதுக்கும் நமக்கு பணம் தேவையில்லை. பணம் வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும். நான் மட்டும் நல்லா இருந்தேன் என்னங்க பண்ணுறது? எல்லாரும் நல்லா இருக்கணும். நீங்கள் நல்லா இருந்தால் தான் நான் வாழ முடியும். யாருமே நல்லா இல்லாமல் ஒரே ஒருத்தர் நல்லா இருந்தால் உலகத்தில் பிறக்கிறதே வேஸ்ட்டு தரேன். ஒருத்தரை காட்டுக்குள்ளே விட்டு பாருங்கள், எவ்வளோ நாள் நல்லா இருந்துருவாங்க. எல்லாரும் இருக்கும்போது அவங்க கூட அண்ணன் தம்பியா, அக்கா தங்கச்சியா, நம்ம அம்மாவா, சித்தப்பாவா, சித்தியா, பாப்பாவை, தாத்தாவை, பாட்டியாவை வாழ முடியும். அந்த வாழ்க்கைக்கான கதை இந்த கதை. இந்த வந்து அம்மா அப்பா என்ன, நான் குழந்தை எப்படி வளர்க்கணுங்கிற சொல்றது. இந்த இயக்குனர் உண்மையில எவ்வளவு வேணாலும் பாராட்டலாம். இந்த மாதிரி துணிச்சல ஒரு படம் எடுத்திருக்காரு. இதே நீங்க திரைப்படம் எடுங்க, ஆனா ஒரு ஃபைட் வைங்க. இல்ல நான் ஃபைட் வைங்க, நீங்க டிஸ்ட்ரிபியூட்டர் அவங்களுக்கு தெரியும். நான் இல்லை, நான் ஏன் சொல்றேன்னா ஃபைட் வச்சா உங்களுக்கு நல்லா படம். நமக்கு சூர்யான்னு ஒரு படம் நல்ல ஹிட் ஆயிடுச்சு, அப்புறம் ஒரு படம் எடுத்துச்சு. இப்போ இந்தியாவில் ஒரு படம் எடுத்துக்க நல்லா இருக்கு. இப்போ நான் ஹீரோவா ஜாகுவார்னு ஒரு படம் எடுத்துக்கிறேன், ஆக்ஷன் படம் தான். இப்பவுமே விலை கேட்குறாங்க. ஏன் நான் சொல்றேன்னா அதுக்காக இல்லை, நமக்கு வந்து ஒரு பிரியாணி பண்றோம்னா எல்லாமே இருக்கணும். இருக்கா? எங்களுக்கு பார்க்கவே இல்லையா? ட்ரெயிலரில் போடணும் சார், அப்பதான் எங்களுக்கு ஜாலியாக இருக்கும். இல்லை நீங்க கடிக்கிறதுலாம் ஆக்ஷன் கிடையாது. ஓகே, இதுவே இந்த யூனிட் அப்படியே நிரந்தரமா தொடர்ந்து படம் செய்யணும் மனசார வேண்டாம். கேமராமேன் சார் வந்து எல்லாருமே பாராட்டிங்க. அதே மாதிரி டைரக்டரும் மிக நல்ல மனிதராக இருக்காரு. இந்த யூனிட் வந்து நான் வந்து வி சேகர் சார் படம்னா 14 படம் நான் தான் பண்ணேன். அன்பாலயா பிரபாகர்னா எத்தனை படம் எடுத்தாலும் நான் தான் பண்ணேன். ஏன் அப்படின்னா ஒரு யூனிட் அப்போ அந்த காலத்தில் வந்து நாங்கள் காலையில் ஷூட்டிங் போது எஞ்சி சாமியை கும்பிடுவோம், கடவுளை கும்பிடுவோம். கடவுளை வந்து என்ன நினைப்போம்னா நான் மட்டும் இல்லை, இந்த ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும்,
இந்த டைரக்டர் நல்லா இருக்கணும், இதில் ஒர்க் பண்ணுற அத்தனை பேர் நல்லா இருக்கணும், யாருக்கும் எந்த ஆபத்து வரக்கூடாது வேண்டுவாங்க. நான் 2000 படத்துக்கு தாண்டி பண்ணி ஒரு ஆள் கூட காலில் அடிபட்ட கூட கிடையாது. ஏன்னா நான் அவ்வளோ பக்தியாக இருக்கேன். கடவுள் இருக்கு, நாங்கள் இல்லைங்கிறதால இந்த பிரபஞ்சம் வந்து கடவுள். அந்த கடவுளை வேண்ட நமக்கு என்ன வேணுமோ அதை நினைக்கும். 4 மணிக்கு எழுந்துச்சு நீங்கள் வேண்டும் போது உங்களுக்குள்ள நிறைய வித்தியாசம் தெரியும். நான்லாம் வந்து ஃபைட்டு 18 வயசு 20 வயசுல அடி தான், எவனை பார்த்தாலும் அடிப்பேன், வேசி தூக்கிறதுனால அடிப்பேன். அந்த மாதிரி இருந்தவன் இன்னைக்கு சித்திர வழிபாட்டில் இருக்கேன். ஏன் இருக்கேன்னா எனக்கு தெரியுது இப்படி தான் வாழணும் அப்படி, அது ஒரு வாழ்க்கை இல்லை, இது ஒரு வாழ்க்கை அப்படின்னு. அப்போ நான் வந்து இன்னைக்கு வந்து பாருங்க, அமெரிக்காவிலேருந்து லண்டன்லேருந்து ஜெர்மனியில் எல்லா நாட்டிலையும் எனக்கு ஃபோன் பண்ணி என்னோட அவங்க ஒரு முதுகு வலிக்கு ஒரு துண்டை வச்சு பண்ணி சொன்னேன். அமெரிக்கா அவங்க துணை ஜனாதிபதி வந்து அவங்ககிட்ட இருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு எனக்கு. அது மாதிரி எல்லாம் சிங்கப்பூர் மினிஸ்டர் நிறைய பேர் மலேசியாவிலேருந்து வருது. ஏன்னா துண்டை வச்சு இடுப்பு வலி சரி பண்ண முடியுமா? யாரும் நம்ப மாட்டாங்க. யாருக்காக இடுப்பு வலி தான் செஞ்சு பாருங்க, உடனே சரியாயிடும், 2 செகண்டில் சரியாகிடும் வலி. அப்போ அது ஏதோ அதே மாதிரி நான் நிறைய முத்திரை மூலியமா நிறையா சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா எல்லாரும் நல்லா இருக்கணும். உங்களோட யாரும் சொன்னாங்க ஹார்ட் அட்டாக்னு, யாருக்கும் சொன்னாங்க, ஏதோ உட்கார்ந்துருக்குன்னு சொன்னாங்க. அவர் 2-3 பேர் ஹார்ட் அட்டாக். எல்லாருமே இந்த முத்திரை பண்ணுங்க, ஹார்ட் அட்டாக் வராது, வந்திருந்தால் சரியாயிடும். இது வந்து இதய முத்திரை. இது மாதிரி எல்லா முத்திரையும் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நம்மளோட எல்லா சக்தியும் நம்மகிட்ட இருக்குது. நம்ம தான் கடவுள் நம்ம தான். இந்த பிரபஞ்சம், நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் அத்தனையும் நமக்குள்ளே இருக்குது. இந்த அத்தனையும் நமக்குள்ள கட்டுப்படுத்தி நம்ம நல்லா இருக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கணுங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் அமையணும். இந்த படம் வந்து இப்போ குறும்படம் இல்லைன்னா குறும்படம், இது பெரிய படமாக எடுக்கணும், நல்லபடியாக பண்ணணும். ஆனால் இதில் இருக்கிறவங்க யாரையும் மிஸ் பண்ணாதீங்க. உங்கள் மேலே அவ்வளோ பாசமாக இருக்காங்க. உண்மையிலே ஒரு வீட்டுக்குள்ள வந்த மாதிரி தான் இருக்கு. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போன மாதிரிலாம் இல்லை, ஒரு குடும்பம் எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்க. அந்த சந்தோஷம் நிலைச்சி இருக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிட்டு இந்த படமும் இதில் ஒர்க் பண்ண தொழில்நுட்பங்களையும் எங்கள் அக்கா காம்பையர் அவர்களுக்கும், ஏன்னா அவங்க கோச்சிக்கோங்கள தங்கச்சா இருந்தாலும் எனக்கு அக்கா அவங்க இல்லை. அக்கானா எனக்கு அம்மா இல்லைங்க, அம்மா 7 வயசுல வந்துட்டாங்க. ஏன்னா வளர்த்தது எங்கள் அக்கா. அக்கானா எனக்கு அம்மா. நான் என்ன